இன்னைக்கு நவம்பர் 14 தேசிய குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பாத்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இருந்து நடைபேரணி நடக்கிறதா இருக்கு. என்ன மாதிரி நடக்குது அப்படின்றத நம்மளும் பார்க்கலாம். நவம்பர் 14 தேசிய குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு சமூக ஆர்வலர் என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இன்னைக்கு குழந்தைகள் தினம். இன்றைக்கு நேரு பிறந்த நாளை முன்னிட்டு குழந்தைகள் தினம் கொண்டாடுறோம். இன்றைக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது. அதற்கோசம் சேலம் மாவட்ட கலெக்டர் அவர்களும் குழந்தைகள் நலத்துறையும் சேர்ந்து ஒரு பேரணி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு நாங்கள் இந்த ரேலியில கலந்துக்கிட்டோம். குழந்தைகள் படிக்கணும், கண்டிப்பாக காலேஜ் படிக்கணும், ஸ்கூல் முடிச்சதும் வேலைக்கோ இல்லை கல்யாணம் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணாமல் கண்டிப்பாக அவங்க படிக்கணும் அப்படின்றதுக்காக விழிப்புணர்வு ஏற்படுறதுக்காக நாங்கள் ரேலியில் இன்னைக்கு பங்கேற்றோம். சிறப்பாக முடிஞ்சது. பார்த்தோம்னா சேலம் குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் அழைக்கிற பேர்ல குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகள் மற்றும் குழந்தை திருமணம் எதிர்த்து இன்னைக்கு எல்லாருமே பார்த்தோம்னா அமைதி பேரணி நடத்துறோம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கசிமீர். தமிழக குழந்தை உரிமை ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறேன். சென்னையில் இருக்கிற எங்கள் அலுவலகம். இந்த குழந்தைகள் நாளை முன்னிட்டு நடைபெற்ற சேலம் மாவட்டம் நடைபெற்ற இந்த நடை பயணத்தில் நான் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். குழந்தையுடைய முக்கியமான உரிமைகளான வாழும் உரிமை, வளர்ச்சி உரிமை, பாதுகாப்பு உரிமை, பங்கேற்பு உரிமை, இதை உறுதி செய்வதுதான் எங்களுடைய முக்கியமான ஒரு பங்கு. அதற்காகத்தான் இந்த நடைபயணத்தில் அத்தனை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், பொதுமக்கள் இதில் கலந்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக நம்ம குழந்தைநேய ஒரு தமிழகத்தை, குழந்தைநேய ஒரு மாநிலத்தை, குழந்தைநேய கிராமத்தை, நம்ம பகுதியை, குழந்தைநேய மனிதர்களை உருவாக்குவது நம்ம முக்கியமான ஒரு பணி. அது குழந்தையை ஒரு பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வளர்வதும் வாழ்வதும் நம்ம எல்லாருடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை நாம் நிலைநாட்டுவதற்கு அனைவரும் சேர்ந்து பாடுபடுவோம். இந்த நல்ல நாளிலே உங்கள் அனைவருக்கும் குழந்தைகளுடைய நேயத்தை உருவாக்குவதற்காக, பாதுகாப்பிற்காக உழைக்கின்ற அனைவருக்கும் எங்களுடைய ஆணையத்தின் சார்பாக வாழ்த்துக்களை, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றிங்க சார்.